ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பக்கம் மகாநதியில் வந்துட்டு நம்ம பசுபதி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பொண்ணு போய் மீடியாவில் பேசுது. எப்படியா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நாளைக்கு வந்து எனக்கு விஜய்க்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருச்சு. நல்லா வருவோமா நீ அங்கே அவ்வளோ வேலை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு புறப்பட்டு வருவோன்னு சொல்லிட்டு இங்கே வர அங்கே ஒரு பக்கம் நம்ம விஜய்ங்க அதாவது பயங்கர போராட்டத்தில் இருக்காரு. நம்ம நிவின்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. காவேரி மனசில் எவ்வளோ வலி இருக்கும். எனக்காக விட்டு கொடுக்க முடியாமல் அவள் தவிக்கிறா. நான் வந்து கண்டிப்பாக காவேரியை விட்டு கொடுக்க மாட்டேன், அவள் தான் என் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ததெல்லாம் என் மயிருன்றாரு. டே நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு அவர் கேட்குறாரு. வேணாம், நீங்கள் கேட்டதே ரொம்ப பெரிய சந்தோஷம், எனக்கு துணையாக இருங்க, காவேரிக்கு துணையாக இருங்க, அது போதும் அப்படின்ட்டாங்க. எப்பா எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயோ கொண்டு வரீங்களேடா கதையை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒரு பக்கம் இது நடந்தாலும் நம்ம வெண்ணிலா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அப்போ பார்த்து வந்துச்சு பார் நம்ம விஜய்க்கு கோவம். அங்கே நில்லுடி அப்படின்ட்டாரு. எப்படி அங்கே நில்லுடின்ட்டாரு. நிற்க வச்சு சும்மா வெளியே வெளுத்து வாங்கிட்டாரு. எந்த தைரியத்தில் நீ நாளைக்கு உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்னு நினைக்கிறேன்? என் பொண்டாட்டி என்னைக்குமே காவேரி மட்டும்தான் சொல்லிட்டு கழுவி ஊற்றுட்டாரு. அண்டா குண்டாலாம் ஊற்றி கழுவி ஊற்றுறானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இவங்களோட ரியாக்ஷன். இங்கே ஒரு பக்கம் இப்படி நடக்க அங்கே ஒரு பக்கம் காவேரிக்கு பிரெயின் வாஷ் நடக்குது. என்னம்மான்னு சொல்லி பார்த்தா காவேரியை வந்துட்டு நீ வந்து வலிக்காத மாதிரி நடிக்கிறியா என்கிட்ட, உனக்கு எவ்வளோ மனசில் வலி இருக்குன்னு எனக்கு தெரியுது, இதெல்லாம் உனக்கு தேவையாடி, தாலியை கழட்டி வச்சிடுறீ, அவன் வேணாண்டி டைவர்ஸ் பண்ணிடுறீங்கிறாங்க. தாய் கல்வின்னு ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டால் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேன், 10 மாதம் சுமந்து பெற்றங்குது. என்ன பெத்த நீ? உள்ள லைட் இருக்கா, ஃபேன் இருக்கா, கொடுக்கறதுக்கு தண்ணியாவது இருக்கா, எதுவுமே இல்லாமல் நான் பட்ட அவஸ்தை ரொம்ப பெரிய இம்சங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுறது, அம்மாட்ட பேச்சு வாங்க முடியலன்னு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இன்னொரு பக்கம் வெண்ணிலா விஜய்ங்குது. விஜய்ன்னு சொன்னால் வெளியே துரத்தி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நடிப்பை பார்க்கணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.